இந்த மாவு அரைச்சதுலேருந்து எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே இடியப்பம் தாங்க. ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி தாங்க சூப்பராக வருது இடியப்பம். ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசை வாங்கி நல்லா களைஞ்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்ச மாவு தாங்க சூப்பராக வருதுங்க. இந்த மாவில் வந்து கொழுக்கட்டை, புட்டு, பால் கொழுக்கட்டைன்னு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த இடியப்பம் தாங்க. இடியப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வருதுங்க. இன்றைக்கி வெளியில் போயிருந்தேன். கொஞ்சம் விதைகள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக விதைகள் வாங்குறதுக்காக இன்றைக்கி போயிருந்தேன். ஏற்கனவே கொஞ்சம் விதைகள்லாம் இருந்துச்சு. அதை வச்சு ஆடி அமாவாசை அன்னைக்குன்னு விதைகள்லாம் போட்டாச்சு. எனக்கு ஞாபகமே இல்லை, திடீர்னு ஆடி அமாவாசை அன்னைக்குன்னு தான் ஞாபகமே வந்துச்சு. இன்றைக்கி விதை போட்டால் நல்லா வளருமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருந்த விதைகளை மட்டும் அன்னைக்குன்னு போட்டேங்க. நான் கொஞ்சம் சோளம், வெண்டைக்காய், கீரை விதை தாங்க வாங்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதையுமே இருந்துச்சு. இந்த சோளம் விதை மட்டும் இல்லைங்க. நானும் எல்லா கடையிலுமே கேட்டு பார்த்துட்டேன். தேவையான விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சோள விதை வந்து இன்னொரு நாளைக்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு இடியப்பம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்புக்கும் இடியப்பத்துக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த தோசை, இட்லி, இடியப்பத்துக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணி பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. ஒரு சைடு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இடியப்பத்துக்கு தொட்டுக்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று பண்ணுவேன். ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாளைக்கு தேங்காய் பால், ஒரு நாளைக்கு தேங்காய் துருவல், சீனி போட்டு, ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா இந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.